Hi friends, welcome to EBINS Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜவ்வரிசி சேமியா பாயசம் ஈஸியா டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சேமியா பாயசம் பண்றதுக்கு பான் அடுப்புல வச்சு முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். நான் ½ கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் பொரிஞ்சு வர டைமில் நம்ம எடுத்துக்கணும். ஜவ்வரிசி பாருங்கள் கொஞ்சம் பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே பேன் அடுப்பில் வச்சு நெய் ஊற்றி கேஷ்யூ நட்ஸ் ட்ரை கிரேப்ஸை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். நெய் காய்ச்ச உடனே கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் கேஷ்யூ நட்ஸ் நல்லா ப்ரௌனிஷாக வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக ட்ரை கிரேப்ஸ் வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் வறுத்தாச்சு. ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி பலூன் மாதிரி கொஞ்சம் ஊதி வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அதே பேன்லேயே எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா கொஞ்சம் செவக்க வறுக்கணும். பாருங்கள் சேமியா நல்லா ப்ரௌனிஷாக வந்துச்சு, நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் தண்ணியும் 2 டம்ளர் பாலும் சேர்த்து பேனில் எடுத்துருக்கிறேன். அது நல்லா காஞ்சிருச்சு. அதிலேயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை போட்டு நல்லா வேக வைக்கலாம். ஜவ்வரிசி வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ நமக்கு ஜவ்வரிசி ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. ஜவ்வரிசி வேகும்போது இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியும். பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை இது கூட ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சேமியா நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ண போகிறேன். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணும்போது சுகர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இதுவே உங்களுக்கு நல்ல இனிப்பு கொடுக்கும். இப்போ இது கூடவே ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதுலேருந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் முழுசாக தட்டி கூட போடலாம். பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா வெந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸ் ட்ரை கிரேப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஜவ்வரிசி சேமியா பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.